நீங்கள் அவரை ஓட விட்டிருக்கலாம் அல்லவா, எங்காவது ஒரு இடத்தில் போய் அவர் திருந்தி வாழலாம் அல்லவா என்றார். அந்த மடைக்கு பிடித்தவர் சொன்னார், யார சொல்ல, நான் தான் மடைக்கு பிடித்தேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ உன்னுடைய ஆடையினால் அவரை மறைத்திருக்கலாம் அல்லவா என்றார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கம். சகோதர சகோதரிகளே, நம்ம மார்க்கம் என்கிற பெயரில் சும்மா கேள்விப்பட்டது. பஸ்ஸில் போனாராம், எனவே விபச்சாரி, யாரோ சொன்னாராம் விபச்சாரி, அங்கே பார்த்தாராம் விபச்சாரி, உடனே நோட்டீஸ். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன கலாச்சாரம் என்று தெரியவில்லை. இது ஒரு அரசியல் சமுதாயத்தில் இருக்குமா இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூய்மையான தீன் பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய இதை தட்டி கேட்கவும் இல்லை மக்கள், அதுவும் கவலையாக இருக்கிறது. நீங்கள் தாயிகளாக இருந்து இப்படி செய்கிறீர்களே, ஏன் செய்கிறீர்கள், இது தப்பல்லவா, உங்களுடைய தாயிகள் இப்படி செய்யக்கூடாது, இந்த இணையதளங்களை மூடச் சொல்லுங்கள் என்று மக்கள், கூட இருக்கிற மக்களாவது சொல்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَسَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் இந்த வகுப்பிலே அல் குர்ஆனில் உள்ள 24வது அத்தியாயமாகிய சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப 10 வசனங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூரத்து நூர் என்ற அத்தியாயம் மதீனாவிலே அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். மதீனாவில் அருளப்பட்ட அத்தியாயங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால், அது சட்டங்களை பற்றி பேசும். ஷரியாவினுடைய சட்ட விஷயங்களை ஆழமாக விரிவாக ஆராயக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய சூறாக்களாக மதனி சூறாக்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த சூரத்து நூறும் மதீனாவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கிறது. எனவே இதிலே பெரும் பகுதி சட்டங்களை பற்றி பேசக்கூடியதாகவே காணப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 64 வசனங்கள் உள்ளன. இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் சூரத்து நூர் என்பது, அந்நூர். இந்த பெயர் வருவதற்கு காரணம், இதன் 35வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் வானங்களதும் பூமியினதும் நூறாவான், ஒளியாவான் என்று அந்த நூர் என்கிற வார்த்தை அதிலே வந்திருப்பதனால்தான் இந்த சூறாவுக்கு சூரத்து நூர் என்று பெயர் வந்தது. இருந்தாலும் முஃபஸ்ஸிரூன்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதுதான் பெயர் வர காரணம். அதே நேரத்தில் இந்த சூரா சொல்லக்கூடிய சட்டங்கள், ஒழுங்குகள் ஒரு மனித சமுதாயத்திற்கு நூறாக இருக்கிறது. எனவே இந்த பெயர், நூர் என்ற பெயர் இந்த சூறாவுக்கு மிகவும் பொருத்தமான பெயர் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த சூறாவினுடைய ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம், ஏனைய சூறாக்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போது இதனுடைய சிறப்பை சொல்லி ஆரம்பிக்கிறார். சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத் என்று இந்த சூறாவினுடைய சிறப்பை சொல்லி இந்த சூறாவை ஆரம்பிக்கிறார். இது ஏனைய எந்த சூறாவுக்கும் இந்த சிறப்பம்சம் கிடையாது. இது இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய, இந்த அத்தியாயத்திற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த 64 வசனங்களையும் இந்த இடத்தில் தெளிவுபடுத்துவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்று 10 வசனங்கள், நாளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் 10 வசனங்களை பார்க்க இருக்கிறோம். மொத்தமாக 64 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பொதுவாக 5 முக்கியமான தலைப்புகளை தெளிவுபடுத்துகிறார். அதிலே முதலாவது, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை
பின்பற்றுவது ஆபத்தானது. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், சோதனைகள் அனைத்திற்கும் அடிப்படை காரணம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதுதான். எனவே அதை பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே எச்சரிக்கை செய்கிறார். இரண்டாவதாக, பிரபஞ்ச அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் குறிப்பிட்டு அல்லாஹுடைய வல்லமைகளை இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா எடுத்துச் சொல்கிறார். அல்லாஹுடைய மகத்துவம், அவனுடைய மகிமை என்பன இந்த சூறாவிலே தெளிவுபடுத்தப்படுகின்றன. மூன்றாவதாக, சமுதாய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு செல்வது அல்லது நம்முடைய வீட்டுக்குள் நாம் நுழைவது. இந்த நேரங்களில் அனுமதி வாங்குகிற போது எப்படியான ஒழுங்குகளையும் விதிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பது பற்றிய தெளிவு இந்த சூறாவிலே தரப்படுகிறது. நான்காவதாக, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக் விபச்சாரி என்று அவதூறு சொன்னான். அவர்கள் விபச்சாரி அல்ல, பரிசுத்தமான மூமின்களின் அன்னை என்பதை இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார். ஐந்தாவதாக, அல்லாஹுடைய சட்டங்கள், தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த 5 தலைப்புகளும் இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய பிரதானமான தலைப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத். இது ஒரு அத்தியாயம். சூரா என்பதற்கு 2 கருத்துக்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, உயர்ந்தது என்ற அர்த்தத்தை தரும். அதாவது சூர் என்பது வேலியை குறிப்பிடுவதற்கு அரபியிலே பயன்படுத்துவார்கள். சூர், சீன் வாவுரா. வேலி என்பது உயரமாக இருக்கும். எனவே இந்த சூரிலிருந்து தான் சூரா என்பது வந்தது. ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய மகத்துவத்தையும் உயர்வையும் சிறப்பையும் சொல்வதற்காக அதற்கு சூரா என்கிற பெயரை அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், சூர், சீன் ஹம்ஸ் ரா, இதிலிருந்து தான் சூரா என்பது வந்தது. எனவே சூர் என்று சொன்னால், இப்போ நாம் குடித்துவிட்டு மிஞ்சக்கூடியது, நம்முடைய வாயில் வடியக்கூடியது, இதற்கு சூர் என்று சொல்வது. ஒரு பிராணியினுடைய வாயிலிருந்து வடியக்கூடியது சூர், அதாவது எஞ்சி இருக்கக்கூடியது. முந்திய அத்தியாயத்தின் தொடராக அடுத்த அத்தியாயம் அமைவதனால் இந்த பெயர் இதிலிருந்து வந்தது என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்போ அல்லாஹு தஆலா இங்கே பொதுவாக சூரத்துன், ஒரு அத்தியாயம், அன்ஸல்னாஹா, அதை நாம் இறக்கியுள்ளோம். இப்போ அல்லாஹு தஆலா தான் இந்த அத்தியாயத்தை இறக்கினான் என்று சொல்வதன் மூலம் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து இறங்கப்பட்ட வேதம் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே உறுதிப்படுத்துகிறான். அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் இறங்கியது என்றால் அல்லாஹு தஆலா மேலே இருக்க வேண்டும் என்பதையும் இது மறைமுகமாக சொல்கிறது. அல்லாஹ் மேலே இருந்தால் தான் இறக்க முடியும். எனவே அல்லாஹு தஆலா மேலே இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹ்வை பற்றிய தெளிவான ஞானம் இல்லாத காரணத்தினால் நமக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தரக்கூடியவர்கள் பாடகர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ் என்று பாட்டு படித்து இந்த சமுதாயத்தின் உள்ளங்களில் என்ன பதியப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் எங்கும் இருப்பான். இதை இன்னும் தெளிவாக சொல்லுவார்கள், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று. இது வழிகட்ட மிக மோசமான ஒரு கருத்தாகும். அல்லாஹு தஆலா உண்மையிலே எங்கே இருக்கிறான் என்றால் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்துள்ளான். அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்துள்ளான். அல் குர்ஆனில் 6 இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான். அதே போன்று அல்லாஹு தஆலா அவனிடத்தில் நல்ல வார்த்தைகள் ஏறிச் செல்கின்றன என்று சொல்கிறார். அதே போன்று இன்னும் பல வசனங்களிலும் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கிறவனை நீங்கள் நம்பவில்லையா என்று கேட்பதன் மூலம் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இறக்குகிறான் என்பது.
அன்சல்னா நாங்கள் இறக்கினோம் என்று சொன்னால் நாம் மேலே இருக்கிறோம் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். வஃபரத்னாஹா இந்த வசனத்தை நாம் இறக்கி அதை கடமையாக்கி உள்ளோம். வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத் இந்த அத்தியாயத்தில் தெளிவான வசனங்களை நாம் இறக்கியுள்ளோம். எதற்காக என்றால் லஅல்லகும் ததக்கரூன் நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் 3 நிலைகளை அடைகிறான். ஒன்று அல் குர்ஆனை கேட்கிறான் அல்லது படிக்கிறான், இரண்டாவது அதை ஆய்வு செய்கிறான், மூன்றாவது அதை கொண்டு அமல் செய்கிறான். இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனிடமும் எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அல் குர்ஆன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது என்றால் ஓத வேண்டும், செவிமடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது, அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது, அதே போன்று அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் குர்ஆனுடைய விஷயத்தில் பெருமைப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. உதாரணமாக டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு புரோகிராம் நடத்தினால் ஒரு தலைப்பிலே பல வசனங்களை சொல்லுவார். இத்தனையாவது அத்தியாயம், இத்தனையாவது வசனம் என்று அவர் அடுக்கும்போது கை தட்டுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், வெளியே வந்து பேசுகிறார்கள், எவ்வளவு வசனங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். ஆனால் வாழ்க்கைக்கு அந்த குர்ஆனை கொண்டு வருவதை பொறுத்தவரையில் மிகவும் பலவீனமான நிலையிலேயே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் இந்த சமுதாயத்திற்கு நிறைய நெருக்கடிகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொண்டுதான் அந்த மக்களை உயர்த்தினான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த மக்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு காரணம் இந்த குர்ஆன். ஆனால் இந்த குர்ஆனை வைத்திருக்கிற நாம் இன்று உலகத்திலே மிகவும் நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிற ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? இந்த குர்ஆன் வெறுமனே பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு வேத நூலாக மாறிவிட்டது, அல்லது விவாதத்திற்குரிய ஒரு வேத நூலாக மாறிவிட்டது. விவாதத்திற்கு மேடையிலே ஆதாரம் காட்டுகிற ஒரு வேத புத்தகமாக அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கைக்குரிய ஒரு வேத நூலாக அதை எடுக்கவில்லை, வாழ்க்கையின் வழிகாட்டியாக அதை எடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா சூரத்து தாஹாவிலே சொல்கிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறாரோ, திக்ர் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது குர்ஆனை, யார் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை இன்றைக்கு உண்மையிலே உலகத்தில் முழுக்க நெருக்கடி, எல்லா சமுதாயமும் நெருக்கடி, அரசியல் ரீதியாக நெருக்கடி, பொருளாதார ரீதியாக நெருக்கடி, குடும்பவியல் ரீதியாக நெருக்கடி, நாடுகளுக்கு இடையில் நெருக்கடி என்று நெருக்கடிகள் நிறைந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால் குர்ஆன் தூக்கி ஒரு மூலையிலே வைக்கப்பட்டு விட்டது. குர்ஆனை சிந்திக்குவதை கூட தடை செய்யக்கூடிய கூட்டம் முஸ்லிம்களுக்குள்ளே இருப்பதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனை நீங்கள் படிக்க முடியாது, குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய முடியாது, அதை ஆய்வு செய்வதாக இருந்தால் அதற்கென்று தனியே ஈடுபாடுடையவர்களால் மாத்திரம்தான் அதை படிக்க முடியும் என்று ஒட்டுமொத்தமாக குர்ஆனை நெருங்க விடாமல் மக்களை தடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லது அல் குர்ஆன் என்பது மரண வீடுகளில் மாத்திரம் ஓதப்படக்கூடிய ஒன்றாக ஆக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனுடைய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறான், அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்போ குர்ஆனை ஆய்வு செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டு போட்டு முத்திரையிடப்பட்டு விட்டதா? இதனால் தான் குர்ஆனை படிக்காமல் இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இதை பொதுவாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக எடுத்துக்கொண்டு குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் எல்லாம், குர்ஆனுடைய மொழி தெரியாதவர்கள் எல்லாம் குர்ஆனை ஆய்வு செய்ய வரும்போது அதனால் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் தான் உண்டாகும். இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே குர்ஆனை பொறுத்தவரையில் மக்களுடைய நிலைகளை 4ஆக பிரிக்கிறார்கள். அதிலே ஒன்று, எல்லோருக்கும் புரியக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன, யார் படித்தாலும் புரியும், அதற்கு அரபு தெரிந்திருக்க வேண்டும், கல்வி ஞானம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பொதுவாக படிக்கும் போது புரியும். உதாரணமாக குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அவன் ஒருவன் தான். இதை புரிந்து கொள்வதற்கு மதரசாவில் போய் படிக்க வேண்டும், காலேஜிலே படிக்க வேண்டும், எழுத படிக்க வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள்
இதை புரிந்து கொள்வதற்கு பெரிய ஞானம் தேவையில்லை. எனவே எல்லோராலும் புரிய முடியுமான ஒரு பகுதி இருக்கிறது. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதி அரபு தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் முடியும். இன்னொரு பகுதி இருக்கிறது, அரபு தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் முடியும். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அது உலமாக்களால் மாத்திரம்தான் முடியும். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, உலமாக்களால் மாத்திரம்தான் முடியும். நான்காவது ஒரு பகுதி இருக்கிறது, அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் புரியும். இப்படி குர்ஆனை புரிவதை பற்றி இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவராலும் புரிய முடியுமான பொதுவான பகுதிகளை கூட புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தானது. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருவதற்கு அடிப்படை காரணமாக அதுதான் அமைந்திருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்லுகிறான், இந்த அத்தியாயத்தில் அருளப்பட்டிருக்கிற வசனங்கள் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் உணர்வு பெறுவதற்காக, படிப்பினை பெறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனங்களை படித்து வெறுமனே இவ்வளவு சட்டங்கள் இதில் இருக்கிறது என்று இருந்துவிடக்கூடாது. இது என்ன சொல்லுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும், வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா முகவுரையாக இந்த சூராவுக்கு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே, இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், அவர்கள் 100 கசையடி கொடுங்கள். வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஅஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு இரக்கம் வர வேண்டாம். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால். வல் யஷ்ஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், அவர்களுக்கு நீங்கள் தண்டனை வழங்கும் போது அதை மூமின்களில் ஒரு கூட்டம் பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இப்போ அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே விபச்சாரத்தின் பாரதூரத்தை நமக்கு உணர்த்துகிறான். விபச்சாரம் என்பது இஸ்லாமிய பார்வையில் பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரும் பாவம் என்றால் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா சொன்னான், வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். இப்போ விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு, இந்த விபச்சாரம் செய்யக்கூடியவன் மறுமையில் பயங்கரமான தண்டனைக்கு உள்ளாகுவான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் உணர்த்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற நேரத்திலே அவர்களுக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது. அந்த நரகத்திலே ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்கிறார்கள். இந்த சிம்னி போன்ற ஒரு இடம் இருக்கிறது. மேல் பகுதி ஒடுக்கமாகவும் கீழ்ப்பகுதி விரிவாகவும் இருக்கிறது. அதிலே கடுமையான சத்தம் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்க்கிறார்கள். உள்ளே நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் போட்டு பொசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இது என்ன என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்தான் உன்னுடைய சமுதாயத்தில் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் என்றார்கள். இப்போ விபச்சாரகர்களுக்கு மிக பயங்கரமான தண்டனை மறுமையிலே இருக்கிறது. இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் சரியான முறையிலே நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது இந்த உலகத்திலும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி விபச்சாரத்தின் பாரதூரத்தை, விபரீதத்தை நமக்கு உணர்த்துகிறார். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விபச்சாரம் ஹராம் என்பதில் இரண்டாவது கருத்து எந்த ஒரு முஸ்லிமிடமும் கிடையாது. இதை மஅலூமுன் ஃபித்தீனி பித்தரூரா என்பார்கள். மார்க்கத்தில் அவசியமாக அறியப்பட்ட ஒரு விஷயம்தான் விபச்சாரம் ஹராம் என்பது. விபச்சாரம் யாரோடு செய்தாலும் அது விபச்சாரம் ஹராம் தான். ஆனால் இந்த ஹராமான விபச்சாரத்திலும் சில படித்தரங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இதிலே மிக மோசமான விபச்சாரம் என்னவென்றால் நெருக்கமானவர்களோடு விபச்சாரம் செய்வது. அதிலேயும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய இந்த தொழில்நுட்ப காலத்திலே மனிதனுடைய மூளையெல்லாம் முழுக்க முழுக்க விரசமாகவும் ஆபாசமாகவும் ஆக்கப்பட்ட காரணத்தினால் அவன் தன்னுடைய மஹ்ரமியத்தான உறவுகளை கூட ஆபாச கண்கொண்டு, விரச கண்கொண்டு பார்க்கக்கூடிய
ஒரு மோசமான காலத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயமாகும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், ஐயு ஸம்பி அஅஸமு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, பாவங்களில் மிக பயங்கரமான பாவம் எது என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிற போது அவனை விட்டு அவனுக்கு நிகராக வணக்க விஷயத்தில் ஒருவரை நீ ஆக்குவது என்றார்கள். இப்ப வந்தவர் கேட்கிறார், சும்மா அடுத்ததாக பயங்கரமான பாவம் எது என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தக்துல வலதக ஹஷ்யத அன் யதஅம மஅக, உன்னுடைய பிள்ளை உன்னோடு சேர்ந்து உணவருந்துவதற்கு நீ பயந்து, அதாவது வறுமைக்கு பொருளாதார கஷ்டத்திற்கு பயந்து உன்னுடைய பிள்ளையை நீ கொல்லுவது என்றார்கள், கொலை செய்வது என்றார்கள். சும்மா என்று கேட்கிறார். அதற்கு பிறகு எது என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஸ்னிய ஹலீலத ஜாரிக், உன்னுடைய அண்டை வீட்டானுடைய மனைவியோடு நீ விபச்சாரத்தில் ஈடுபடுவது என்றார்கள். விபச்சாரம் ஹராம். விபச்சாரத்தில் அண்டை வீட்டானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது மிக பாரதூரமான ஒன்று. இப்ப அண்டை வீட்டானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது இந்த அளவுக்கு பாரதூரம் என்றால், ஷிர்க், அடுத்தது குழந்தைகளை கொலை செய்வது, அடுத்தது அண்டை வீட்டானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது என்றால், தன்னுடைய மஹ்ரமியத்தான உறவுகளை, தன்னுடைய குழந்தை, தான் பெற்ற பிள்ளை, தன்னுடைய உடன்பிறப்புகள், இவர்களை ஒருவன் நினைத்து பார்க்கிறான் என்றால் உண்மையிலேயே அவனுடைய வக்கிர புத்தி, அவனுடைய உள்ளத்தின் நிலை என்ன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே விபச்சாரம் பொதுவாக ஹராமாக இருந்தாலும் விபச்சாரத்தில் படித்தரங்கள் இருக்கின்றன. அதில் ஆக மோசமான நிலை, ஆக கேவலமான நிலை, மிருகத்தன்மை வாய்ந்தது ஒருவன் தன்னுடைய மஹ்ரமியத்தான உறவுகளை அப்படி நினைப்பது. இரண்டாவதாக தன்னுடைய அண்டை வீட்டாரோடு விபச்சாரம் செய்வது, அடுத்ததாக பொதுவாக விபச்சாரத்தில் ஈடுபடுவது. எது எப்படி இருந்தாலும் விபச்சாரம் ஹராம், பெரும்பாவம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே அல்லாஹு தஆலா விபச்சாரத்தை பற்றி சொல்லும் போது அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்கிறார். விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண். குர்ஆனுடைய நடையை நீங்கள் எடுத்து பார்த்தால் பொதுவாக எல்லா இடங்களிலும் அல்லாஹு தஆலா ஆண்களை தான் முற்படுத்தி இருப்பார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அல் முஃமினூன வல் முஃமினாத், அல் முஸ்லிமூன வல் முஸ்லிமாத், வல் கானிதீன வல் கானிதாத், வல் ஹாஃபிதீன வல் ஹாஃபிதாத், அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, எல்லாமே ஃபர்ஸ்ட்டுக்கு ஆண், அடுத்ததுதான் பெண். திருடக்கூடிய ஆண், திருடக்கூடிய பெண், மூமினான ஆண், மூமினான பெண், அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணக்கூடிய ஆண், அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணக்கூடிய பெண், அல்லாஹுக்காக வேண்டி நின்று வணங்கக்கூடிய ஆண், நின்று வணங்கக்கூடிய பெண். குர்ஆனுடைய முழு நடையை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல ஆண்களை குறிப்பிட்டு பிறகுதான் பெண்களை குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த இடத்தில் மாத்திரம் பெண்ணை குறிப்பிட்டு இரண்டாவது ஆணை குறிப்பிடுவதை பார்க்கலாம். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண். ஏனென்றால் இந்த விபச்சாரம் என்ற ஒழுக்க சீர்கேடு, பெரும்பாவம் நடப்பதற்கு மிக பெரும் பங்கு பெண்களுக்குத்தான் இருக்கிறது. ஒரு பெண் இடம் கொடுக்காவிட்டால் விபச்சாரம் நடக்காது. எனவே பெண்ணுடைய அனுமதி என்பதும் பெண்ணுடைய தூண்டுதல் என்பதும் இதிலே பிரதானமாக இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா இங்கே விபச்சாரத்திற்கு முதலில் பெண்ணை குறிப்பிடுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விபச்சாரத்தில் ஒருவர் ஈடுபட்டால் அவருக்குரிய தண்டனை 100 கசையடி என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். இப்போ 100 கசையடி பொதுவான தண்டனையா? விபச்சாரம் செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 100 கசையடி என்று சொல்வது பொதுப்படையான தண்டனையா என்று கேட்டால் பொதுவாக நமக்கு தெரியும், இது திருமணம் செய்யாத விபச்சாரகர்களுக்குத்தான். இது திருமணம் முடிக்காமல் என்றால் எந்த வகையிலும் அவர் திருமண வாழ்க்கையில் நுழையாதவர், திருமண வாழ்க்கையில் நுழையாத ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும். இது இஜ்மாவான ஒரு விஷயம், எல்லோரும் ஏகோபித்த ஒரு விஷயம். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால்
திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை என்று கேட்டால், திருமணம் முடித்தவர்களுக்கு கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று நாம் பொதுவாகவே அறிந்து வைத்திருக்கிறோம். கல்லால் எறிந்து கொலை செய்வது என்பதை பொறுத்தவரையில் இந்த சட்டத்தை முஸ்லிம் சமுதாயத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். திருமணம் முடித்த ஒரு ஆண் அல்லது திருமணம் முடித்த ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்கள் கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இந்த சட்டத்தை ஹவாரிஜிகள் மறுக்கிறார்கள். ஏன் மறுக்கிறார்கள் என்றால், ஹவாரிஜிகள் பெரும்பாலும் ஹதீஸை மறுப்பவர்கள். என்றால் காபிர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரும்பாவம் செய்கிறவர் அவர்களுடைய பார்வையில் காபிர்கள். எனவே பெரும்பாலான சஹாபாக்கள் காபிர்களாகிவிட்டார்கள். எனவே அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அடிப்படையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடத்தில் குர்ஆனில் அல்லாஹ் பொதுப்படையாகத்தான் சொல்லுகிறார். விபச்சாரம் செய்த பெண், விபச்சாரம் செய்த ஆண், அவர்களுக்கு நீங்கள் தலா 100 கசையடி கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதிலே திருமணம் முடித்தவர் திருமணம் முடிக்காதவர் என்று அல்லாஹ் பிரிக்கவில்லை. எனவே எல்லோருக்கும் ஒரே தண்டனை தான். திருமணம் முடிக்காதவர்களுக்கும் கல்லால் தான் எறிய வேண்டும், திருமணம் முடித்தவர்களுக்கும் கல்லால் தான் கசையடி தான் கொடுக்க வேண்டும். கல் எறிவது என்ற சட்டம் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் தெளிவாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் திருமணம் முடித்தவர்களுக்கு கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகின்றன. திருமணம் முடித்த ஆணும் திருமணம் முடித்த பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் ஃபர்ஜுமுஹுமல் பத்தா, அவர்களை கல்லால் எறியுங்கள். இது ஏற்கனவே குர்ஆனில் இருந்த ஒரு வசனம் என்று ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடிகிறது. குர்ஆனில் இருந்த வசனத்தை அல்லாஹு தஆலா உயர்த்தி விட்டான், சட்டம் அப்படியே எஞ்சியிருக்கிறது. இந்த சட்டம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நடைமுறையில் இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் பல ஹதீஸ்களும் இந்த செய்தியை சொல்கிறது. அதாவது திருமணம் முடித்தவர்களுக்கு கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த கல்லால் எறிவது மாத்திரமா அல்லது அவர்களுக்கு கசையடியும் கொடுக்க வேண்டுமா? திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் கல்லால் எறிந்தால் மாத்திரம் போதுமா அல்லது அவர்களுக்கு கசையடியும் கொடுக்க வேண்டுமா என்பதை பொறுத்தவரையில் இமாம்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இமாம் அஹ்மத் அதே போன்று அபூ தாவூத் ஸாஹிரி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம், இந்த 2 இமாம்களும் சொல்லுகிறார்கள் கசையடியும் கொடுக்க வேண்டும் கல்லாலும் எறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்கு இவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்னவென்றால், ஏற்கனவே இந்த சட்டம் இறங்குவதற்கு முன்னால் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்குரிய தண்டனை என்னவென்றால் 1 வருடம் அவர்களை வீட்டில் பூட்டி வைக்க வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விடுதலை தந்து விட்டான். என்ன விடுதலை என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஸ்ஸய்யிபு பிஸ்ஸய்யிபி ஜல்து மிஅத்தின் வர்ரஜம், ஒரு திருமணம் முடித்த ஆணும் திருமணம் முடித்த பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் 100 கசையடியும் கல்லால் எறிவதும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டித்தான் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு கசையடியும் கொடுக்க வேண்டும் கல்லாலும் எறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இமாம்களான அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுமுல்லா 3 பேரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், கல்லால் எறிந்தால் போதும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு கல்லால் எறிந்தால் போதும் என்கிறார்கள். அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்றால், புகாரி முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கசையடி கொடுக்கவில்லை, கல்லால் மாத்திரம்தான் எறிந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ இங்கே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இப்போ கல்லால் எறிகிறதா கசையடி கொடுப்பதா என்று தீர்மானிப்பது நாம் அல்ல. இந்த தண்டனை நிறைவேற்றுகிறவர்கள் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள். நம்ம சட்டத்தை அறிந்து வைத்திருக்கலாம். இங்கே தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், பாருங்க, இமாம்களுக்கு இடையில் வந்த கருத்து வேறுபாடு, இமாம்களுக்கு இடையில் சட்டத்தில் வரக்கூடிய கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடு எதனால் வருகிறது? ஹதீஸ்களை புரிந்து கொள்வதனால் வருகிறது. 2 பேருமே, 2 கருத்துடையவர்களுமே ஆதாரமாக எதை வைத்திருக்கிறார்கள்? ஹதீஸை தான் வைத்திருக்கிறார்கள்.
எனவே இமாம்கள் எடுத்த முடிவு வழிகேடு என்று சொல்லக்கூடாது. ஏற்கனவே நாம் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இஜ்திஹாத் என்று இதைத்தான் சொல்வது. அப்போ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற முறையை பொறுத்தவரையில் இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்ற தகவலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, ஒருவருக்கு விபச்சாரி என்று எப்போது நம்ம தீர்ப்பு கொடுப்பது? விபச்சாரம் செய்த ஆண், விபச்சாரம் செய்த பெண் என்றால் இவர்களுக்கு எப்போது தீர்ப்பு கொடுப்பது? விபச்சாரி என்று எப்போது தீர்ப்பு கொடுப்பதென்றால் இமாம்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய ஆசையை தீர்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஆசையை தீர்ப்பதை ஒருவர் பார்க்க வேண்டும். ஒரு சுருமா பாட்டிலினுள், அந்த சிறுமா குப்பியினுள் சுருமா குச்சை நுழைப்பதை போன்று அவர்கள் ஈடுபடுவதை பார்க்க வேண்டும். அப்படி ஈடுபடுவது தான் விபச்சாரம். அப்படி இல்லாமல் ஒரு அந்நிய பெண்ணை ஒருவன் தொட்டான், ஒருவன் முத்தமிட்டான், ஒருவன் கட்டி அணைத்தான், இவன் விபச்சாரி கிடையாது. இந்த சட்டத்தை கொண்டு போய் அவனுக்கு பொருத்தக்கூடாது. ஆனால் இதற்காக வேண்டி அது பாவம், குறைந்த பாவம் என்று எடுத்துக்கொள்ளவும் கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அந்நிய பெண்ணை நீ டச் பண்ணுவது என்பது உன்னுடைய தலையில் ஆணியை வைத்து சம்மட்டியினால் சுத்தியலினால் அறைவதை விட கடுமையானது என்கிறார்கள். ஒரு அந்நிய பெண்ணை நீ சும்மா டச் பண்ணுவது, உன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி தொடுவது என்பது உன்னுடைய தலையில் ஒரு ஊசியை வைத்து அடிப்பதை விட கடுமையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார். அது பாவம், பெரும்பாவம், அது ஒரு விஷயம். ஆனால் விபச்சாரி என்று ஒருவருக்கு சொல்வதாக இருந்தால் அவர் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும், உடலுறவில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஈடுபட்டால் தான் அவர் விபச்சாரி என்ற நிலையை அடைவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களை விபச்சாரி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் அல்லது முஸ்லிம் தலைமைத்துவம் தீர்ப்பு வழங்கும். இப்படி தீர்ப்பு வழங்குவதற்கு 4 சாட்சிகள் தேவை. அது பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனங்களில். இந்த இதோடு தொடர்பாக வருவதற்காக வேண்டி முற்கூட்டி சொல்லிக் கொள்கிறேன். 4 சாட்சிகள் வேண்டும். 4 ஆண்களாக இருக்க வேண்டும். 4 ஆண்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒருவருக்கு விபச்சாரி என்று ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படும், அவருக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படும். அப்படி தண்டனை அவர் விபச்சாரி என்று ப்ரூவ் பண்ணப்பட்டு விட்டால் தண்டனை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு இரக்கம் வர வேண்டாம், கருணை வர வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். அதாவது அல்லாஹுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதில் அங்கே கருணை, அன்பு என்பதெல்லாம் காட்டப்படுவதில்லை. இப்போ சில நேரங்கள் நம்ம பார்க்குறோம், அரபு நாடுகளில் கைவெட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது, மரண தண்டனை என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. தீர்ப்பு வழங்கப்பட்டால் உலகத்தில் உள்ள மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் சத்தமிட ஆரம்பித்து விடுகின்றன. அதில் குறிப்பாக எங்கோவெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு கொலை செய்யப்பட்டு கொண்டு போய் பார்க்கவே மாட்டார்கள். உதாரணமாக பர்மாவில் நடப்பதை பற்றி இந்த மனித உரிமைகள் ஆணையங்கள் ஒன்றுக்குமே புரிவதில்லை, தெரிவதும் இல்லை, ஒரு மீடியாவில் கூட கொண்டு வருவதும் இல்லை. சும்மா நம்ம இந்த கிளிப்புகளில், யூடியூப்பில் உள்ள கிளிப்புகளில் பார்க்குறோம், அடித்துக் கொள்கிறார்கள், அடித்து உயிரோடு கொலை செய்கிறார்கள், நெருப்பில் போட்டு கொலை செய்கிறார்கள், ஒரு மிருகத்தை கொலை செய்வதை விட கேவலமாக கொலை செய்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. சவுதியிலே ஒரு ரிசானாவுக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பு வழங்கிவிட்டால் உலகமே கூக்குரல் எடுக்கிறது. அதனுடைய உண்மை என்ன, நிலை என்ன, இதனுள்ள உள்ள எது சரி எது தவறு என்பதை எல்லாம் பார்க்காமல் இப்படி நடந்து கொள்வதை பார்க்கிறோம், மனிதநேயம் இல்லை என்று. ஆனால் இங்கே இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹுடைய சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற விஷயத்தில் இந்த கருணை கிடையாது. அல்லாஹுடைய சட்டம்தான், அது நிறைவேற்றப்பட்டே தீர வேண்டும். இதனால் மனித சமுதாயத்திற்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது. இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் தான் மனித சமுதாயம் பாதுகாப்பை பெறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஹ்சூமியா என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை, மன்னிக்க வேண்டும், கைவெட்ட வேண்டும் என்கிற தண்டனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்படுகிறது. நீதிபதியாக இருந்து அவர்கள் அந்த பெண்மணியின் கையை வெட்ட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். அந்த கோத்திரம் ஒரு உயர்ந்த கோத்திரம்,
அந்த சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க ஒரு கோத்திரம். எனவே அவர்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்தால் அவர்களுடைய கோத்திரத்திற்கே அது அவமானமாக மாறிவிடும் என்று அவர்கள் அந்த சட்டத்தை, அந்த தண்டனையை குறைப்பதற்கு யோசிக்கிறார்கள். என்ன வழி? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமான ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது தொடர்பாக பேசி பார்ப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவர் போறார். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்வார்கள், ஹிப்பு ரசூலில்லாஹ் வ இப்னு ஹிப்பி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமானவரின் மகன். ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரொம்ப பிடிக்கும், இவரையும் ரொம்ப பிடிக்கும். எனவே இவங்களை அழைச்சிட்டு போன உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்து விட்டது, யாரோட வாராங்க, மஹ்ஸூமியா கோத்திரத்து பிரமுகர்களோடு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிலைமை புரிந்து கேட்டார்கள். உஸாமாவை பார்த்து, அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹஜ்ஜின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தில் சிபாரிசு செய்வதற்கு வந்திருக்கிறாயா? லவ் அன்ன ஃபாத்திமா பின்து முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா, தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்றார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தண்டனை என்று வரும்போது அதில் மனிதநேயம் எல்லாம் கிடையாது. முடிவாகிவிட்டால் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த நேரத்தில் உங்களுக்கு இரக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்கிறார். அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது மக்கள் கூட்டம் ஒன்று வந்து நின்று பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். தாயிஃபா என்றால் எத்தனை பேர் என்பதிலே தஃப்சீர் ஆசிரியர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தாயிஃபா. அதுதான் பெரும்பாலும் சரியான கருத்தாகவும் இருக்கிறது. ஒருவர் தாயிஃபா அல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள். இப்போ 2 பேர் சண்டை செய்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கிறான், வ இன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு, மூமின்களில் 2 கூட்டத்தினர் சண்டை செய்தால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அவர்களிடத்தில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். அப்போ சண்டை செய்தது எத்தனை பேர்? 2 பேர். அல்லாஹ் என்ன வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறான்? தாயிஃபதான், தாயிஃபா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். எனவே ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த தண்டனையை பார்ப்பதற்கு வர வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா மக்கள் அந்த இடத்தில் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறான் என்றால், இந்த செயல்கள், இந்த ஒழுக்கச் சீர்கேடுகள் சமுதாயத்தில் ஒழிக்கப்பட வேண்டும். இப்போ விபச்சாரம் என்பது மிக மோசமான ஒரு ஒழுக்கச் சீர்கேடு, சமுதாயத்தை குட்டிச்சுவராக்கக்கூடிய ஒழுக்கச் சீர்கேடு. அது சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய தெரியும். விபச்சாரத்தினால் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள், மோசமான விபரீதங்கள் எல்லாம் தெரியும். இந்த விபரீதங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இப்படி தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும். அந்த தண்டனையை மக்கள் பார்க்க வேண்டும், பார்த்தால் பயப்படுவார்கள். இன்றைக்கு பல முஸ்லிம் அல்லாத நாட்டிலே உள்ளவர்கள் இதை பேசுவதை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒழுக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்தவன், அவனுக்கு தெரியும் எதை கொண்டு இந்த சமுதாயத்தை பாதுகாக்கலாம் என்று. அதனால் தான் இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா 3வது வசனத்தை சொல்கிறான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணையே நிக்காஹ் செய்வான், அல்லது முஷ்ரிக்கான பெண்ணை தான் நிக்காஹ் செய்வான். வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக், அதே போன்று விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை ஒரு விபச்சார ஆணோ அல்லது முஷ்ரிக்கோ தான் நிக்காஹ் செய்வான். வஹுர்ரிம ஸாலிக அலல் முஃமினீன், இது மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த வசனம் நிறைய பேரால் சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு சகோதரர் ஹுத்பா ஓதுறார் இந்த வசனத்தை. அப்போ அவர் எப்படி ஓதுறார் என்றால், ஒரு விபச்சாரகன் ஒரு விபச்சாரியை திருமணம் முடிப்பான் என்று ஓதி விடுகிறார். இப்போ ஓதிவிட்டு அந்த பள்ளிவாசல் அவர் தங்கி இருக்கிறார். அன்று இரவு ஒரு வீட்டில் கல்யாணம் முடிந்து அந்த திருமணம் முடித்தவன் கொஞ்சம் கடுமையான போக்குள்ள ஒருவன். உடனே அவன் வந்திருக்கிறான், மௌலவிஞ்சு வாங்கன்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு நான் ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டேன், நான் விபச்சாரம் செஞ்சவன், நீ விபச்சாரம் செய்தாயா இல்லையா என்று கேட்டேன். அவர் அழுது கொண்டிருக்கிறாள், எனக்கு தீர்ப்பு வேணும், உங்களோட ஹுத்பாவில் நீங்கள் சொன்னீங்கன்னு. இப்போ நிறைய பேர் அப்படி புரிந்திருக்கிறார்கள். விபச்சாரம் செய்த ஒருவன் என்ன நினைக்கிறான் என்றால், என்னுடைய மனைவி விபச்சாரம் செய்திருப்பாள்,
இதனால் இந்த குர்ஆன் வசனம் அந்த கருத்தை தருவதாக நிறைய பேர் தவறாக புரிந்திருக்கிறார்கள். இந்த வசனத்திற்கு நிறைய தஃப்சீர்கள் சொல்லப்படுகின்றன. அதிலே மிகவும் பொருத்தமான தஃப்சீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரக்கூடிய தஃப்சீர் என்ன என்று கேட்டால், அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜினா செய்கிற ஒருவன் விபச்சாரம் செய்வதற்கு செல்கிறான். யாரோடு விபச்சாரம் செய்வான்? அந்த பொம்பளை யார் இருப்பாள்? விபச்சாரியாகத்தான் இருப்பாள். விபச்சாரம் செய்ய செல்லுகிற ஒரு ஆண் போனால், ஒன்று அவள் முஸ்லிம் என்ற சமுதாயத்தில் உள்ளவளாக இருந்தால் அவள் விபச்சாரியாகத்தான் இருப்பாள், அல்லது ஒரு முஸ்லிம் அல்லாத முஷ்ரிக்காக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த விளக்கம் தான் மிக பொருத்தமான விளக்கமாக இருக்கிறது. இதல்லாமல் இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. உதாரணமாக மர்சத் இப்னு அபி மர்சத் என்ற ஒரு நபித்தோழர் மக்காவில் இருக்கும்போது ஒரு பெண்ணோடு தொடர்பாக இருந்தார். அந்த பெண்ணுக்கு இனாக் என்று சொல்லப்படும். அந்த பெண் ஒரு நொட்டோரியஸான ஒரு விபச்சாரி, சமுதாயத்தில் அறியப்பட்ட ஒரு விபச்சாரி. இவர் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த பெண்ணை திருமணம் முடிக்க விரும்புகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், அந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்கவா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை வேண்டாம் என்று சொல்லி இந்த குர்ஆன் வசனத்தை அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள் என்ற ஒரு தஃப்சீரும் இருக்கிறது. எனவே ஆரம்பத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன தஃப்சீர் தான் சிக்கல் இல்லாதது, மனங்களை குழப்பாத முறையில் இருக்கக்கூடிய ஒரு தஃப்சீர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா 4வது வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم 80 جلدا. முஹ்ஸனான பெண்களை, அதாவது எந்த களங்கமும் இல்லாத பத்தினிகளாக இருக்கக்கூடிய பெண்களை அவதூறு சொல்லக்கூடியவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் அவர்களுக்கு நீங்கள் 80 கசையடி கொடுங்கள். 1. 2வது வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா. இதுக்கு பிறகு இவர்கள் சாட்சி சொல்ல வந்தால் அவர்களுடைய சாட்சிகளை அறவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். 3வது வஉலாஇக ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் பாவிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கே மிக முக்கியமான சமுதாயத்திற்கு தேவையான ஒரு அடிப்படையை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இதை பொறுத்தவரையில் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், இவர் ஒரு தாபிஈ, அவர் சொல்லுகிறார், இந்த வசனம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொன்னவர்கள் சம்பந்தமாக இறங்கியது என்று சொல்கிறார். ஆனால் பெரும்பாலான தஃப்சீராசிரியர்களுடைய கருத்து இது பொதுவானது, இது பொதுவான ஒரு வசனம். அதாவது முஸ்லிம் சமுதாயத்திற்கு அடிப்படையில் தேவையான ஒரு வசனமாக இது இருக்கிறது. அஸ்லில் அடிப்படையில் எல்லோரும் பத்தினிகள், இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அல் அஸ்லு பராஅத்து திம்மா. அடிப்படையில் எல்லோரும் நல்லவர்கள். ஒருவர் கெட்டவர் என்று சொல்வதாக இருந்தால் அவருக்கு ஆதாரம் கொண்டு வர வேண்டும், சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் மீது அந்த குற்றத்தை சுமத்துகிறவர் அவதூறு சொன்னவராக கருதப்படுவார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குறிப்பாக கற்பு விஷயத்திலே அவதூறு சொல்வது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு மூமினுடைய மானம் புனிதமானது. மானம் எந்த அளவுக்கு புனிதமானது என்றால் அவனுடைய இரத்தத்தை போன்று புனிதமானது. இரத்தம் ஓட்டப்படுவதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. யாருக்காவது சும்மா நார்மலாக அடித்து விட்டாலே பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஒருவனுக்கு சும்மா ஒரு இரத்த காயத்தை ஏற்படுத்திட்டால் அதுவும் பெரிய ஒரு விஷயமாக போகுது, சட்டம் வரைக்கும் போகுது. கொலை செய்து விட்டால் எல்லோருமே அதிர்ச்சி அடைகிறோம், அந்த அளவுக்கு பெரிய விஷயம். கொலை செய்வதை போன்றுதான் மானமும், இரத்தத்தை போன்றுதான் மானமும். ஆனால் இரத்தம் நம்மிடத்தில் புனிதமாக இருக்கிறது, மானம் சீப்பாகி விட்டது. இன்றைக்கு மானத்தோடு விளையாடக்கூடியவர்களைத்தான் சமுதாயத்தில் நிறைய பார்க்கிறோம். அது அரசியல் சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக சமுதாயமாக இருந்தாலும் சரி. குறிப்பாக கவலை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், தாவா செய்கிறோம் என்று சொல்கிறவர்கள் இப்படி நடந்து கொள்வதுதான். குர்ஆனுக்காகவும் ஹதீஸுக்காகவும் உயிரை விடுவோம் என்று மேடைகளில் சத்தமிட்டு கொண்டு
அடுத்தவர்களுடைய மானங்களை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் உண்மையிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தான் அறிவார். இப்போ மானத்தை பற்றி வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த விதத்துகளை விட கடுமையானதாக இருக்கிறது. இப்போ தொழுகையில் நோன்பில் காணப்படக்கூடிய விதத்துகளை பற்றி வந்த எச்சரிக்கையை விட மிக கடுமையான எச்சரிக்கை. உதாரணமாக விதத்தை பற்றி என்ன வருது என்றால், ஐயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், விதத்துக்களை எச்சரிக்கை செய்கிறேன், எல்லா விதத்துக்களும் வழிகேடெல்லாம் நரகத்திற்கே கொண்டு செல்லும். இப்படியான எச்சரிக்கைகள் தான் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அவர்களுடைய கைகள் அந்த நரகத்தில் ஒரு கூட்டம் பார்க்கிறார்கள். நகங்கள் எல்லாம் இந்த செம்பாலான நகங்கள், நீளமான நகங்கள். அந்த நகங்களால் முகங்களிலும் மார்புகளிலும் அவர்கள் கீறி கிழிக்கிறார்கள் நரகத்துக்குள்ளே கிடந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, இது என்ன காட்சி என்று. பயந்து போய், பயங்கரமான காட்சி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் உன்னுடைய சமுதாயத்தில் மற்றவர்களுடைய மானத்தை போக்கி திரிந்தவர்கள். இப்போ மானம் போக்குவது என்பதற்கு நேரடியாக தண்டனை காட்டப்பட்டு விட்டது. இப்போ மானத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் வைத்து சொல்லுகிறார்கள், இன்றைய தினம், இந்த இடம், இந்த மாதம் எப்படி புனிதமோ அப்படி உங்களுடைய மானம் புனிதமானது என்று சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுடைய குறையை தேட மாட்டான், அடுத்தவர்களுடைய குறையை மறைக்கக்கூடியவனாக இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதனால் தான் மானத்தில் கை வைப்பது மிக டேஞ்சரானது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் 2 பேர் விபச்சாரம் செய்வதை நேரடியாக பார்க்கிறார், தன்னுடைய 2 கண்களாலும் பார்க்கிறார். இவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 கண்ணாலையும் மிக தெளிவாக நிதானமாக பார்த்தார் 2 பேரும் விபச்சாரம் செய்வதை. இவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இமாம்கள் சொல்லுகிறார்கள், இவர் மௌனமாக இருக்க வேண்டும், வெளியில் பேசிவிடக்கூடாது. இவர் வெளியில் பேசினால் இவருடைய பிரச்சனையை அவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்று என் மீது இவர் அவதூறு சொல்கிறார் என்று சொன்னால் இவருக்கு எடுப்பது பிரச்சனை. உண்மையா பார்ப்பது வல்லாஹி மணினார் பிரச்சனை. அவர் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி எல்லா சத்தியமும் செய்தாலும் இவருக்கு தான் 80 கசையடி. 2 பேர் பார்த்தால் அவங்களும் சைலண்டாக தான் இருக்கணும். 3 பேர் பார்த்தாலும் சைலண்டாக தான் இருக்கணும். 4 பேர் நம்ம ஏற்கனவே சொன்ன அமைப்பில் பார்த்தால் மாத்திரம்தான் அவர்கள் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை, சொல்லலாம். கட்டாயம் 4 பேர் பார்த்துட்டோம் என்பதற்காக போய் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, சொல்ல அனுமதி உள்ளது. எந்த அளவுக்கு மானத்தை பாதுகாக்க அல்லாஹு தஆலா சட்டத்தை தந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹுடைய சட்டத்தை பேசிக்கொண்டு இன்றைக்கு இன்டர்நெட்லையும் ஃபேஸ்புக்லையும் பத்திரிகைகளிலும் எழுதக்கூடியவர்கள் அல்லாஹ் பயப்படுறாங்களோ இல்லையா தெரியல. இது வெளிப்படையானது, இது முத்தஷாபிஹான செய்திகளும் கிடையாது, முஹ்கமான செய்திகள், மிக தெளிவான செய்திகள். ஏன் இதை பற்றி கொஞ்சம் கூட பயம் வராமல் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கொஞ்சம் டென்ஷனாக வரார். சஹாபாக்களை தான் உட்கார்ந்திருக்கும் போது அவர் சொல்றார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சஹாபாக்கள்கிட்ட கேட்டு, இவருக்கு என்ன பைத்தியமானு கேட்டாங்க. இப்போ ஒருவர் வந்து என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னா என்ன, எதிலிருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும், என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கேட்கவில்லை. மாறாக என்ன சொன்னாங்க, அந்த சஹாபாக்கள் கிட்ட இவருக்கு என்ன பைத்தியமானு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புரிஞ்சிட்டு அவர் வந்து சொன்னது, அவருடைய மானத்தை பாதுகாக்க விரும்புகிறார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யார சொல்ல, அவர் பைத்தியம் இல்லை, புத்தி சுவாதீனம் உள்ளவர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்குறாங்க, இவர் என்ன போதை அருந்தி இருக்கிறாரா, மதுபானம் அருந்தி இருக்கிறாரா? அப்போ சஹாபாக்கள் பக்கத்தில் போய் நின்று வந்து சொல்றாங்க, யார சொல்ல, இவர் போதை அருந்தவும் இல்லை, மதுபானம் அருந்தவும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மிம்ம உத்தஹிருக், அதே போல தான் கேட்டாங்க, எதிலிருந்து உன்னை பரிசுத்தப்படுத்த, எதிலிருந்து உன்னை பரிசுத்தப்படுத்து. அவர் சொன்னார், மினஸ் ஜினா, விபச்சாரத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய், போய் தௌபா செய்தார்,
அவராக வந்து தானாக நான் விபச்சாரம் செய்து விட்டேன் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நீ போய் தௌபா செய், நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய்ன்னு சொல்கிறார். இந்த மனிதர் போகிறார், போய் இடையில போய் திரும்பி வரார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணை நீ முத்தமிட்டிருப்பாய், போய் தௌபா செய்யுங்கள். திரும்ப போகிறார். போனவர் திரும்ப வந்து சொல்கிறார், இல்லை யா ரசூலல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொன்னாங்க, இவரை கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்றார்கள். இப்போ சஹாபாக்கள் கல் எடுத்து எறிகிறாங்க. ஒரு மனிதன் எவ்வளவு ஈமானோட வந்தாலும் சும்மா நிறுத்தி எறியும் போது அவரால் தாங்க முடியாது. எனவே இவர் ஓடுகிறார். ஓட ஓட பின்னால் துரத்தி சென்று சஹாபாக்கள் எறிகிறார்கள். வேகமாக ஓடுகிறார். ஓடும்போது ஒரு சஹாபி அவரை மடக்கி பிடித்து விட்டார். பிடித்த உடனே அந்த பிடித்த இடத்தில் வைத்து எறிந்து அவரை கொலை செய்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சந்தோஷமாக சொல்கிறாங்க, ஏன்னா அவர் ஓட ஓட நாங்கள் எறிய அவர் ஓடினார், நாங்களும் பின்னால் ஓடி எறிந்தோம் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அவரை ஓட விட்டிருக்கலாம் அல்லவா, எங்காவது ஒரு இடத்தில் போய் அவர் திருந்தி வாழலாம் அல்லவா என்றார். அந்த மடைக்கு பிடித்தவர் சொன்னார், யார சொல்ல நான் தான் மடைக்கு பிடித்தேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ உன்னுடைய ஆடையினால் அவரை மறைத்திருக்கலாம் அல்லவா என்றார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கம். சகோதர சகோதரிகளே, நம்ம மார்க்கம் என்கிற பெயரில் சும்மா கேள்விப்பட்டது. பஸ்ஸில் போனாராம், எனவே விபச்சாரி, யாரோ சொன்னாராம் விபச்சாரி, அங்கே பார்த்தாராம் விபச்சாரி, உடனே நோட்டீஸ். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன கலாச்சாரம் என்று தெரியவில்லை. இது ஒரு அரசியல் சமுதாயத்தில் இருக்குமா இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூய்மையான தீன் பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய இதை தட்டி கேட்கவும் இல்லை மக்கள். அதுவும் கவலையாக இருக்கிறது. நீங்கள் தாயிகளாக இருந்து இப்படி செய்கிறீர்களே, ஏன் செய்கிறீர்கள்? இது தப்பல்லவா? உங்களுடைய தாயிகள் இப்படி செய்யக்கூடாது, இந்த இணையதளங்களை மூடச் சொல்லுங்கள் என்று மக்கள் கூட இருக்கிற மக்களாவது சொல்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. தாயிகளும் அப்படித்தான், மக்களும் அப்படித்தான். இன்றைக்கு சமுதாயத்தில் தாவா செய்யறதுக்கு நிறைய பேர் அஞ்சுகிறார்கள். மாற்று கருத்தை சொன்னால் உடனே என்ன வருது? அவர பர்சனல் தேடப்படுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய முஸ்லிமின் குறையை நீ தேடாதே. ஹதீஸ் இது. பித்அத் செய்யாதே என்று சொன்ன அதே வாயால் சொன்ன ஹதீஸ். உன்னுடைய சகோதரனின் குறையை நீ தேடாதே. பித்அத் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்ன அதே வாயினால் சொல்கிறார்கள், வமன் தத்தப்பஅ அவ்ரத அஹீஹி தத்தப்பஅ அல்லாஹு அவ்ரதஹு. யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் குறைகளை தேட ஆரம்பிக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறைகளை தேட ஆரம்பிப்பான். ஹத்தா யுஃப்திஹு ஃபி உக்ரி தாரிஹி, அவருடைய உள் வீட்டில் வைத்து அவரை அவமானப்படுத்துகிற வரை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் எங்கே போய்விட்டது? எனவே ஒரு முஸ்லிமுடைய மானம் மிக புனிதமானது. நமக்கு இந்த இயக்க பிரச்சனை சண்டையெல்லாம் வேண்டாம். நம்முடைய சொந்த லைஃப்பில் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அல்லாஹ் தஆலா அதனால தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்கிறான், லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த வசனத்தை, இந்த சூறாவில் உள்ள வசனங்களை எல்லாம் எதற்காக இறக்கி வைத்திருக்கிறேன் என்றால் நீங்கள் சிந்தித்து படிப்பினை பெறுவதற்காக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு என்று ஒரு பாலிசி இருக்க வேண்டும். மற்றவன் எப்படியும் போகட்டும், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்டா நம்மை நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே என்னுடைய கொள்கை என்னவென்றால், அடுத்த சகோதரனுடைய மானத்தில் நான் தலையிட மாட்டேன். அடுத்த சகோதரனின் மானத்தை நான் மறைப்பேன். அது நான் இயக்கத்தில் இருந்தாலும் மறைப்பேன், இயக்கத்தில் இல்லாவிட்டாலும் மறைப்பேன். ஒரு முஸ்லிம் என்கிற வகையில் எனக்கு இது கடமை என்ற கொள்கை நம் ஒவ்வொருவரிடம் வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சூறாவை படித்ததில் நமக்கு பயன் இருக்கிறது. அல்லாஹு தஆலா 3 பேர் வந்து சொன்னாலும் கசியடி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். 4 பேர் வந்தால்தான் அவர்களுக்கு விபச்சாரத்திற்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். அவதூறு சொல்கிறவர்களுக்கு 80 கசையடி. அவதூறு சொல்றால் பார்த்துட்டு வந்து சொன்னாலும் அவதூறு தான், பார்த்து விட்டு வந்து சொன்னாலும் அவதூறு தான். அப்படி சொன்னால் அவருக்கு 80 கசையடி. அதற்கு பிறகு ஜட்ஜ் வந்து அவருடைய சாட்சியத்தை வேறு எந்த கேஸ்லையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போன்று இவர் ஃபாசிக் என்று சீல் குத்தப்படுகிறது. இல்லல்லதீன தாபு மின் பஅதி தாலிக். ஆனால் இதை உணர்ந்து தௌபா செய்தால், அல்லாஹ் பாருங்க எவ்வளோ வரலாறு, அப்படி ஒரு சீல் பண்ணி
முடிவாக்காம ஓப்பன் பண்ணுகிறான் டோரை. இல்லல்லதீன தாபு மின் பஅதி ذلك, அதுக்கு பிறகு தௌபா செய்து வஅஸ்லஹு, அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்களாக இருந்தால், அவதூறு உண்மையிலே அவதூறு சொல்லியிருந்தால் பாதிக்கப்பட்டவனிடம் போய் மன்னிப்பு கேட்டு, நீதிமன்றத்தில் போய் நான் சொன்னது தப்பு பொய் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி தௌபா செய்தால் ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மட்டுமல்ல, ரஹீம், இரக்கம் காட்டக்கூடியவனாக, அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அன்பில், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழக்காமல் இப்படி ஏற்கனவே நடந்திருந்தவர்கள் தௌபா செய்வதற்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் அழைக்கிறார். அடுத்ததாக 6, 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களில் 9 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தஆலா லிஆன் என்ற ஒரு சட்டத்தை பற்றி பேசுகிறார், அல்லது முலாஅனா என்று சொல்வார். லிஆன் முலாஅனா என்றால் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது விபச்சார குற்றம் சாட்டுகிறார். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இதுவும் ஒரு காமன் டிசீஸாக போயிட்டு, மனைவியில் சந்தேகம் வருவது. சந்தேகம் வந்துட்டு சிலர் மனதிலே வச்சுருவாங்க, சிலர் விபச்சாரியை சொல்லி விடுவார். விபச்சாரி என்று சொன்னால் அவர் மனைவி மீது அவரோடு செல்கிறார். உண்மையிலேயே மனைவியை ஒருவன் வேறொருவரோட தொடர்பு வைத்திருப்பதை பார்க்கிறார். அப்படி இருந்தாலும் அதை வெளியே சொல்வது அப்படி. இஸ்லாம் ஒரு பிராக்டிக்கல் மார்க்கம் சொல்லும், ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற மார்க்கம். கணவன் மனைவியில் சந்தேகப்பட்டு விபச்சாரி என்று சொன்னாலும், அல்லது பார்த்துவிட்டு வெளியே வந்து விபச்சாரி என்று சொன்னாலும் அவன் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு நபித்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், யார சொல்லலா, ஒருவர் தன்னுடைய மனைவியோடு ஒருவரை பார்க்கிறார். அவர் அதை வெளியே சொன்னால் அடிப்பீர்கள், வெளியே சொன்னால் அடிப்பீர்களே, அவருக்கு அடிப்பு தண்டனை. அவன் அந்த பெண்ணை கொலை செய்தால் கொலை செய்வீர்கள், கொலைக்கு தண்டனை கொலை, என்னதான் செய்வது என்று கேட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கியதாக, இந்த வசனங்களை இறக்கியதாக தஃசீராசிரியர் சொல்றாங்க. என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது குற்றம் சாட்டினால் அந்த கணவனையும் மனைவியையும் ஜட்ஜ் அழைப்பார், நீதிபதி அழைப்பார், அல்லது நம்முடைய ஜமாத் செட்டப் அதிகமாக இருந்தால் ஜமாத் தலைவர்கள் அழைப்பார். அழைத்து இவர் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டை மனைவியிடம் கேட்பார்கள். நீ இப்படி நடந்து கொண்டது உண்மையான? அவள் ஆம், நான் அப்படி நடந்து கொண்டேன் என்று ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை முடிகிறது. அவளுக்கு கல்லால் என்று கொலை செய்ய வேண்டும் என்றால் அவள் திருமணம் முடித்தவள். அவள் இல்லை என்று மறுத்தால் 2 பேரும் சத்தியம் செய்ய வேண்டும். முதலில் கணவன் சத்தியம் செய்வான். எப்படி சத்தியம் செய்வான் என்றால் 5 முறை சத்தியம் செய்ய வேண்டும். அதுல 4 தடவைகள் எப்படி சத்தியம் செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய மனைவி இன்னார், மனைவியை சுட்டிக்காட்டும், சில 3 மனைவி 2 மனைவி பிடிக்கலாம், என்னுடைய இந்த மனைவி இன்னாரோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டார், அல்லது ஒருவரோடு, அந்த ஆணை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஒருவரோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டார் என்ற என்னுடைய குற்றச்சாட்டில் நான் உண்மையானவர் என்று சொல்ல வேண்டும். இப்படி 4 தடவைகள் சத்தியம் செய்துவிட்டு ஜட்ஜ் நிறுத்துவார். இப்போ நீ 5வது செய்ய போவது பாரதூரமான விஷயம். என்ன செய்ய போறாங்க? அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்க போகிறாய், நீயே உணர்வு. எனவே பயந்து கொள், நீ உண்மையிலேயே குற்றம் சாட்டுகிறாயா இல்லையா என்பதற்பா. அப்படி இல்லை என்றால் நீ வித்ரோ. இப்போ வித்ரோ பண்ணினானாக இருந்தால் அவனுக்கு அவதூறு 80 கசையடி கிடைக்கும். அவர்கள் 2 பேரும் பிரிக்கப்படுவாங்க, கணவன் மனைவி பிரிக்கப்படுவார்கள், 80 கசையடி கிடைக்கும். அவன் அதை தாண்டி 4 தடவைகளுக்கு பிறகு நான் சொல்வதிலே நான் உண்மையானவன், நான் சொல்வதில் நான் உண்மையானவன்,
நான் பொய் சொன்னால் என் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகும் என்று 5வது தடவை சொன்னால், இப்போது மனைவியை அழைத்து அவளிடம் கேட்பார். அவள் இல்லை, நான் செய்யவில்லை என்றால் 4 தடவைகள் அவள் சத்தியம் செய்ய வேண்டும். இவர் குற்றம் சாட்டுகிறார், இது பொய், நான் அப்படி நடக்கவில்லை என்று அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த 4 தடவைகள் சொல்லிவிட்டு ஜட்ஜ் வந்து திரும்ப அவளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பார். நீ 5வது செய்ய போவது ஆபத்தானது, அல்லாஹ்வுடைய லஅனத்தின் மீது இறங்கினால் உன்னால் அதை சகித்து கொள்ள முடியாதது, எனவே நிதானமாக நடந்து கொள் என்று சொல்லும் போது அவள் ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு மரண தண்டனை. அப்படி இல்லை என்றால் 5வது தடவை சொல்லுவார், அவர் பொய்யர், நான் சொல்வதில் நான் உண்மையானவள், நான் இதிலே பொய் சொன்னால் என் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகும் என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிவிட்டால் அவர்கள் கணவன் மனைவி என்ற நிலையிலிருந்து பிரிக்கப்படுவார்கள். குழந்தை அவளோடு சேர்க்கப்படும். சில வயதில் குழந்தை வளர்ந்தால் அந்த குழந்தைக்கு பொறுப்பு பெண் தான், ஆண் அல்ல. அவர்கள் 2 பேரும் இருக்கிறது சேர முடியாது என்கிற சட்டம் தான் லிஆன் அல்லது முலாஅனா என்பது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா 10வது வசனத்தில் அவனை பற்றி திரும்ப அறிமுகப்படுத்துகிறார். வலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் இல்லை என்றிருந்தால் என்ன நிலைமை? திரும்ப அல்லாஹ் தவ்வாபுர் ஹகீம், அல்லாஹ் தஆலா தௌபாவை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், மிக்க ஞானம் உள்ளவர். அல்லாஹ் யார் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த சட்டத்தை நிறைவு செய்கிறான். இதில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால், இப்படியான விஷயங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய அன்பால் அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். எனவே நீங்கள் முடிந்து விட்டது என்று விரக்தி அடைந்து உங்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளாமல் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்பதை சொல்கிறார். எனவே எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த 10 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் வீட்டில் போய் தர்ஜமாவுக்கு படிங்க. சொல்லப்பட்ட செய்திகளோடு கொண்டு பாருங்கள். அதில் படிப்பு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த